பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜிக்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா உன்னை ஒரு கோச் சென்டரில் சேர்த்து விட்டதா சொன்னார்ல, அது எங்கே இருக்குது, கள்ளக்குறிச்சியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அங்கெல்லாம் ஃபீஸ் எவ்வளோ ஆகுமோன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல அதெல்லாம் நம்ம இடத்துக்கு செட் ஆகாது, வேண்டாம், நான் வீட்டில் இருந்தே படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, டியூஷன் எடுக்கிற அக்காவும் வந்து மறுபடியும் டியூஷன் எடுன்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். வேறு யாராவது நான் அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் என்னால் வேலை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதனால் ட்ராவல்ஸ்க்கும் நீ வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் நான் ட்ராவல்ஸ்க்கு வரக்கூடாதுன்னா எப்படி? ஆமாம், நீ நல்லா படித்து ஐபிஎஸ்சி ஆகணுமா ஆகக்கூடாதா? அதெல்லாம் ஆகுவேன், அதனால் அதுக்காக ட்ராவல்ஸ்க்கு வராமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ட்ராவல்ஸ்க்கு வேண்டானா வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம கதிரும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அது கோச்சிங் சென்டருக்கு போகணும், ரெடியாயிரு அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம், அங்கெல்லாம் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாரு. அதனால் ராஜியும் கதிரும் வந்து அந்த கள்ளக்குறிச்சி கிளம்பி அவங்க சொன்ன அந்த கோச்சிங் சென்டருக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வராங்க. காலையில் 10 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ முடியறதுக்கு 2 மணி, சாப்பாடு டைமே வந்தாச்சு, இப்பயாவது விட்டாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மீனா, நம்ம சாப்பிட போகலாம், வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வரேன், நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம மயில் இருந்துட்டு மீனா வர வரைக்குமே அவங்க ஆஃபீஸ் முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு அக்கா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வந்த விஷயத்த உங்ககிட்ட பேசிட்டு போகலான் தான் நான் இவ்வளோ தூரம் உனக்காக காத்துட்ருக்கேன் மீனா அப்படின்ற மாதிரி மயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ என்னக்கா பிரச்சனை? காலையில் 10 மணிலிருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக இதே இடத்துல நின்றுட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை அப்படி இருக்கே, யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட பேசி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா, உங்களுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன அவ்வளோதான், இங்கே எல்லாருமே மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் எப்படிக்கா மறக்க முடியும், நாங்கள் யாரும் எந்த விஷயத்தையும் மறக்க முடியும். அன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு போனல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் சொன்னேன். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? எப்படியாவது உங்களை நாங்கள் அந்த வீட்டில் சேர்த்துருப்போம். ஆனால் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? நான் இப்படி வந்துட்டு போன உடனே நீங்கள் அந்த பக்கம் போயிட்டு எல்லாரும் மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அவங்க எப்படி உங்களை மன்னிப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கேட்கவும், தங்கமயில் இருந்துட்டு ஐயோ, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நீங்கள் வந்து சொன்னதுமே நாங்கள் அமைதியாக இருக்கணும் தான் நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே டிவோர்ஸ் பேப்பர் வந்ததுனால அம்மா அவசரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இப்படி ஒரு தப்பை பண்ண துணிஞ்சிட்டாங்க. அதுக்காக நான் எத்தனை தடவை வேணாலே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் என்னை வெறுத்த மட்டும் ஒதுக்கிறாதீங்க ப்ளீஸ் மீனா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களை அந்த வீட்டுக்கு கூப்பிடுறதும் கூப்பிடாம போகிறதும் அவங்களோட விருப்பம், இதில் என்னோட விருப்பத்தை நான் எங்கேருந்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே தங்கமயில் இருந்துட்டு அப்படின்னா என் வாழ்க்கை அவ்வளோதானா, எல்லாமே முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மெயினாக இருந்துட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, எங்கள் அம்மா முட்டாளத்தனமாக ஆரம்பத்துலேருந்தே போய் சொன்னதுனால தான் இன்றைக்கி என் வாழ்க்கை எமனா வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி மீனா, உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் உங்கள் எல்லாரையும் என் சொந்தமாக தான் நான் பார்த்தேன், உங்கள் மேலே அளவு கடந்த பாசத்தையே நான் கொட்டினேன். அது மட்டும் இல்லை மீனா, உங்கள் எல்லாரையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஃபோன் பண்ண மாட்டோம், தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்து பேச மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. தங்கமயிலை பார்க்கவும் மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம கதிரும் ராஜியும் இருந்துட்டு நேராக அந்த கோச்சிங் சென்டருக்கு போகிறாங்க. அங்கே அவங்கள கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு, நீ இங்கே படித்தவங்க எல்லாருமே ஐபிஎஸ் இருக்காங்க, நீயும் கூடிய சீக்கிரமாக ஐபிஎஸ் ஆகணும், இந்த ஃபோட்டோவில் உன்னோட ஃபோட்டோவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இதை கேட்டோன்னே ராஜி இருந்துட்டு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா எவ்வளோ ஃபீஸு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே இங்கே ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் ஒரு இது இருக்கு, அங்கே போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 1,00,000 கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன 1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ஷாக் ஆகுறாங்க. ஆனால் நம்ம கதிர் இருந்துட்டு அதெல்லாம் நான் கட்டிக்கிறேன் ராஜி, முதல்ல அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணு, உங்கள் அப்பாவால் மட்டும்தான் முடியுமா, என்னால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதனால ராஜி இருந்துட்டு நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை, நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு 1,00,000 கட்டி என்னால் இங்கே கோச்சிங் சென்டர் சேர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜியும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி 1,00,000 கட்டி என்ன அந்த கோச்சிங் சென்டரில் சேர்த்துருக்க, இது இல்லாமல் நம்ம சென்னைக்கு வேற போகணும், ஏற்கனவே சென்னைக்கு போனபோது எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்போ, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நான் பர்மிஷன் வாங்குறேன், இன்னைக்கு நைட்டே நம்ம சென்னைக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ராஜியை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வந்த வேகத்தோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாமா கிட்ட எப்படி சொல்கிறது, அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டி வராங்க. பாண்டி வந்தோடனே கோமதி கையில் பேக்கை கொடுக்காம நம்ம அரசுக்கிட்ட அந்த பேக்கை கொடுத்து உள்ளே கொண்டு போய் வைக்க சொல்கிறாங்க. ஆமாம், அந்த பக்கம் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தீங்களா, தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஆமாம், என்ன விஷயமா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக நம்ம கதிர் இருந்துட்டு ராஜியை வந்து கோச்சிங் சென்டரில் அவங்க அப்பா சேர்த்து விட்டாங்களே, அதே கோச்சிங் சென்டரில் தான் நான் ராஜியை சேர்த்து விட்டுருக்கேன், சென்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னைக்கு போகணுன்றதை நீங்களே டிசைட் பண்ணியிருப்பீங்களே, என்னைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கதிர் இருந்துட்டு இன்னைக்கு நைட்டே கிளம்ப போகிறோம், காரில் தான் கிளம்புறோம். கார்லையா, அவ்வளோ தூரமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பஸ்லேயே அனுப்பி விட்றேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பஸ்லலாம் வேண்டாம், ஃப்ரீயாக இருக்காது, அதனால் நாங்கள் கார்லேயே போயிட்டு வரோம், ஃப்ரெண்டு மூலியமாக தான் போகிறோம், மாற்றி மாற்றி 2 பேரும் ஓட்டிப்போம், ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களே, போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் தாங்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு, அண்ணன் இந்த மாதிரி நேரத்தில் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது, ஆனால் 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நானே வந்துடுறேன், அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனைனா மொத்த பேர் என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போய் அவங்கவுங்க வேலையை பாருப்பா ராஜி, நல்லபடியாக முடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் கோமதி இருந்துட்டு சாப்பாடெல்லாம் கட்டி விடுறாங்க. அப்பா பேசலேன்னு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காதுமா, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாகவே அப்பா உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து கோமதிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.